திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணை. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோம்? ஆன்றோர் வாக்கு. என்ன சொல்கிறாங்க? கடந்து போனதை கணக்கெடுத்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய். நம்பிக்கை இருக்கும் வரை நாம் தோற்பதில்லை. பிறகு என்ன சொல்கிறாங்க? கெட்டுப்போன உணவை தவிர்த்தால் உடலுக்கு நல்லது, விட்டுப்போன உறவை மறந்தால் மனதுக்கு நல்லது. என்ன சொல்கிறாங்க? நம்ம கடந்து போன பழைய நினைவுகள் வந்து கசப்பான நினைவுகளை வந்து சுமந்துக்கிட்டு இருக்காதிங்க. அந்த நினைவை சுமக்க நம்ம வந்து மூளையே வீக் ஆகிடும். ஏன்னா என்சான் உடம்புக்கு சிரசே ஆதாரம். அந்த மூளையை வந்து பலப்படுத்தலைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க. நாம் வந்து உடல் சோர்ந்துடும், உள்ளம் சோர்ந்துடும். நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்க முடியாது. அதனால் எப்படி வந்து கெட்டுப்போன உணவை தவிர்த்தால் உடலுக்கு நல்லதோ அதுபோல் விட்டுப்போன உறவை மறந்து மனதுக்கு நல்லது செய்யுங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமே வந்து மந்திரமாகும்னு சொல்லுவாங்க நம்ம திருமூலர் திரு மந்திரத்தில். அதே மாதிரி இந்த மனம் வந்து செம்மையாக இருக்கணும்னா இறைவன் பாதத்தில் மனதை வைங்க. கெட்டு போனதையே விட்டு போனதையும் விட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.